சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்க போகிறோம். அதனால் தண்ணியில் வந்து நல்லா அலசி போட்டு அது வந்து கிழங்க வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நானே வேக வைக்க போகிறேன். அதனால் தண்ணியில் போட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி வைக்க போகிறேன். புது கிழங்கா இருந்ததுன்னா நம்ம இப்படி வைக்க தேவையில்லை, இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம், ஆவியில் வச்சு வேக வைக்கலாம். இது பழைய கிழங்கு, அதனால் வந்து நான் குக்கரில் விட்டு தான் விசில் வைக்க முடியும். அதனால் குக்கரில் விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வெந்துருச்சு. விசில் வந்து இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்துக்குன்னு. இன்னும் தண்ணி வடிச்சிட்டு பார்க்கலாம். இப்படியே தொளிச்சு சாப்பிட்லாம், இப்படியே தொளிச்சு சாப்பிட்லாம். நான் வந்து சைட்லெலாம் கட் பண்ணல, ஏன்னா வேகும்போது வந்து அந்த சைட்லெலாம் பிடிக்கும், இந்த அழுக்கெல்லாம் உள்ளே போயிடுன்னு மட்டும் நான் கட் பண்ணல. இப்போ நான் சாப்பிடும்போது தான் இதை கட் பண்ணிவிட்டு சாப்பிடுவேன். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மேல் தோலி மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இது சூடாக இருக்குது, அதனால் நான் காட்ட முடியல. நல்லா ஆறினதுக்கப்புறம் இது எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லைட்டாக கொஞ்சம் இனிப்புக்கு தூண்டி வரதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சா அதனால் சூப்பராக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.